ஹதீஸ் கலையில் ஒரு ரூலே இல்லைங்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸ் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஏன்? யாராவது மறுத்துட்டாங்கல்ல. இதே மாதிரி ஒன்று நம்ம எடுத்து காட்டினோம்னா யாராச்சும் மறுத்தாங்களான்னு கேட்பாங்க. அடுத்தது இப்போ மற்ற அறிஞர்கள் இதே மாதிரி சொல்லியிருக்காங்களா, அதுகளை நீ பார்க்கணும். குரான் மட்டும் இல்லாமல் நம்ம தானே முதல் சொல்கிறோங்கிறாங்க பாருங்க. ரசூல்லா இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். முஸ்லீமில் 262 ஹதீஸில் வருது. முஸ்லீமில் 262 ஹதீஸில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அனஸ் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும் பொழுது ஜாஹு சலாஹுத் நஃபரின் 3 பேர் வந்தார்கள் ரசூல்லாட்ட. எப்போ வந்தார்கள்? கபுலா யூஹா இலஹி, அதாவது வஹி அறிவிப்பதற்கு முன்னாடி, நபி ஆகிறதுக்கு முன்னாடி. ரசூல்லாட்ட நபி ஆகிறதுக்கு முன்னாடி மேராஜ் நினச்சிங்கிறார் அவர். அனஸ் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறாரு? ரசூல்லா காபத்துல்லாவில் இருக்கிறாங்க, நபியாவெலாம் இப்போ ஆகலை. நபி ஆகாமல் மஸ்ஜிதில் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது உடனே அவரை அழைச்சிக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி அனஸ் அறிவிக்கிறார். இது ஆட்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. அனஸ் அறிவிக்கிறார்ல, அனஸ் அறிவித்ததாக சொல்கிறாள் யார்? ஷரீக் இப்னு அப்துல்லா சொல்கிறாரு. அவருக்கு சொன்னது யாருன்னு கேட்டால் சுலைமான் இப்னு பிலால் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு சொன்னது இப்னு வஹபு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு சொன்னது ஹாரூன் சொல்கிறாரு. எல்லாம் நல்ல ஆளுக்கு தான். இதில் அறிவிப்பாளரை பார்த்தீங்கன்னா முஸ்லீமுடைய உஸ்தாது ஹாரூன். அந்த ஹாரூன் யார்கிட்ட கேட்குறாருன்னா இப்னு வஹபுட்ட கேட்குறாரு. இப்னு வஹபு யார்கிட்ட கேட்குறாருன்னா சுலைமான் இப்னு பிலால் அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் யார்கிட்ட கேட்குறாருன்னா ஷரீக் இப்னு அப்துல்லாட்ட கேட்குறாரு. அவர் யார்கிட்ட கேட்குறாருன்னா அனசிட்ட கேட்குறாரு. இவங்கெல்லாம் யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. இந்த ஆட்கள்லாம் கரெக்டான ஆளுக்கு தான், ஆள் கரெக்டாக இருந்துட்டு போகிறாங்க. இப்போ நபி அவருக்கு முன்னாடி எப்படி மேராஜுக்கு போயிருப்பாங்க? ஜிப்ரீல் வரும்போதே பயந்து நடிக்கிட்டாங்க. நபி ஆகிறதுக்கு முன்னாடியே மேராஜெல்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டா, வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துருந்தேன்னு இருப்பாங்களே. ஜிப்ரீல் வரும்போது இக்கரண்டு போகிறதுக்கு வந்தார்ல, வாங்க உங்களுக்கு தான் காத்துட்ருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. பயந்து நடுங்கி போத்துங்கன்னு சொல்லி அடுத்த ஆள்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆறுதல். இவ்வளவு நடந்திருக்க. மேராஜுங்கிறது இறைவன் தூதர்னு. அப்போ தொழுகை கடமை, நபி அவருக்குன்னு கடமையாயிருச்சா? தொழுகை வேறு கடமையாகுத. அப்போ இந்த சம்பவம் நடந்தது எப்போங்கிறார் அவர்? அப்போ அந்த வார்த்தை தான் முக்கியமானது. என்ன சொல்கிறார் வார்த்தை? அந்த வார்த்தையை பாருங்கள். கபுல யூஹா இலஹி, ரசூல்லாவுக்கு வஹி அறிவிக்க காலத்துக்கு முன்னாடி, அதாவது நான் 30 வயசு 35 வயசு அந்த மாதிரி காலம்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ ஏன் ஜிப்ரீல் வர்றாரு? அப்போ எதுக்கு மேராஜுக்கு ஏன் போக போகிறாங்க? அல்லாவுடைய தூதர் ஆவலையே. அப்படி ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஹதீஸை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை மறுக்கிறாங்க. நம்ம மட்டும் மறுக்கலை, நம்ம ஹதீஸ் மறுப்பாளருங்கிறாங்க பாருங்களேன். இது ஒரு ஹதீஸ் தானே, இதை ஏற்றுக்கிற வேண்டியதானே? எவனா ஏற்றுக்கிட்டான்னு கேளுங்க. ஹதீஸை யாராவது மறுத்துடுறாங்க. அந்த ஹதீஸ் மறுக்கத்தக்க கருத்து இருக்கான்னு பார்க்குறது இல்லை. முந்தி யாராவது மறுத்துருந்தாங்கன்னா அது சரியில்லை தான், இது சரியில்லை. ஏன் சரியில்லை? ஆள் சரியாக தானே இருக்குது. உங்கள் கருத்து பிரகாரம் அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கா இல்லையா? அறிவிப்பாளர் கரெக்டாக ஏற்றுக்கணும்ல. இந்த ஹதீஸ் சொல்லும்போது அப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த நவவி சொல்கிறார். முஸ்லீம்ங்கிற நூலுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார் நவவிங்கிறவர், ஷரஹ். அதில் சொல்கிறாரு, கவுலுஹு, இந்த அனசு சொல்வது, ஒதாலிக்க கபுலா யூஹா இலகி, இந்த சேப்பு கலராக இருக்கிற பாருங்கள், ஒதாலிக்க கபுலா யூஹா இலகி, இது வஹி அறிவிப்பதற்கு முன்னாடி என்று சொல்கிறார். அது கலத்துன், அது தவறு. அப்போ லம் யுவாஃபிக் அலைஹி, இதில் அவர் சரியாக சொல்லவில்லை. இப்போ இன்னல் இஸ்ரா என்பது ரசூல்லா கூட்டிகிட்டு போனால இஸ்ரா மேராஜ், அது என்பது அகல்லு மாக்கீலபி, அது சம்பந்தமாக சொல்லப்பட்டதில் குறைந்தபட்ச செய்தி என்னன்னு கேட்டால், கான பாத மபாதிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி 15 ஷஹரன், நபியாகி 15 மாதத்துக்கு பிந்திங்கிறது தான் குறைஞ்ச அளவு. சில பேர் 2 வருஷம் பிறகுலாம் சொல்கிறாங்க. குறைச்சி பார்த்தாலும் எவ்வளோ நாளைக்கு பிறகு தான்? நபியாகி 1.25 வருஷத்துக்கு பிறகு தான். 15 மாதம்னா 1.25 வருஷம், 40 வருஷம் நபி ஆகுறாங்கல்ல. 15 மாதம் கழித்து தான் மேராஜ் நடந்துச்சு. பல அறிவிப்பு இருக்கிறது. குறைச்சி 15 மாதம். சில பேர் 2 வருஷம்லாம் சொல்கிறாங்க. சில பேர் அதை விட கூட சொல்கிறாங்க. குறைந்த அக்கல்லு மாக்கீல ஃபீ, இதில் சொல்லப்பட்ட குறைந்த அளவு என்னவென்று சொன்னால்,
கான பாத மப்பாதிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை நபியாக அனுப்புனதுக்கு பின்னாடி ஹம்சத் அஷர ஷஹரன், 15 மாதத்துக்கு பின்னாடி தான் மேராஜா நடக்குது. இவர் நபி அவருக்கு முன்னாடி போயிருக்கிறார். அது மாதிரி எல்லாரும் ஏகமானதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தொழுகை கடமையானது இஸ்ராவில் தாண்டு, மேராஜில் தான் ஒத்துக்கிறார்கள். அது எப்படி வஹியை அறிவிக்கும் வந்து கடமையாகும் அவரே கேட்குறாரு. யார் கேட்குறா? நவவி கேட்குறாரு. ஓ மின்ஹா அன்னல் உலமாக்கள் எல்லாரும் முஜ்மியூன ஏகமனதான முடிவில் இருக்கிறார்கள். அல அன்ன ஃபர்த சலாத்தி, தொழுகை கடமை என்பது கான லைலத்துல் இஸ்ரா, மேராஜ் இரவில் தான் ஏற்பட்டது. இப்போ கைஃப யக்கூனு ஹாதா கபல யூஹா இலஹி, வஹி வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஏற்பட்டிருக்கும்? இவர் கேட்குறாரு. இவர் எதை மறுக்கிறாரு? இப்போ நவவி ஹதீஸான் மறுக்கிறாரு. அது அனஸ் சொன்னதானே மறுக்கிறாரு. எல்லாம் நல்ல ஆளுக்கு தானே, அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக தானே இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தாலும் அவங்க அந்த ஹதீஸ் கலையில் ஒரு ரூலே இல்லைங்கிறாங்கல்ல. இந்த ஹதீஸ் ஏற்றுக்கிறான்னு ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஏன்? யாராவது மறுத்துட்டாங்கல்ல. இதே மாதிரி ஒன்று நம்ம எடுத்து காட்டினோம்னா யாராச்சும் மறுத்தாங்களான்னு கேட்பாங்க. ஆனால் குரானுக்கு மாற்றமாக இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? யாராவது மறுத்துருக்கணும். இது சரியில்லை, அது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஏன் ஏற்றுக்கிற வேண்டியதானே? அப்போ உங்கள் வாதம்னு அடிபட்டு போயிருது. இப்போ குரானுக்கு இப்போ சனது சரியாக இருந்தால் ஏற்று தான் ஆகணுங்கிறீங்கல்ல. சனது சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறன்னு குரானுக்கு மாற்றமாக இருக்காதுன்னு வேறு சொல்கிறீங்கல்ல. இப்போ இருக்குதா இருக்கலையா? இது அது இப்போ ரசூல்லா நபி அவருக்கு முன்னாடியே தொழுகெல்லாம் கடமையாகி போச்சா? அப்போ அது இல்லைங்கிறீங்க. அப்போ இந்த ஒரு செய்தியை வந்து கருத்தையும் பார்க்கிறார்கள் என்பதற்கு என்ன இருக்குது? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ? அது எப்படி ஏற்றுக்கிற கூடாங்கிறீங்க? இந்த நவவி சொல்கிறார்ல, இவர் 700 காலத்தில் 200 500 600 வர்றவர் நினைக்கிறேன். இவர் தான் சொல்கிறாரு. அதுக்கு முந்தி ஒருத்தரும் சொல்லலையா அவருக்கு? அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறார். அப்போ ஒரு கருத்தை வந்து யார் சொன்னாலும் அவர் சொல்லும்போது அவர் தானே முதல் சொல்லுவார். எந்த கருத்தை சொன்னாலும் அவர் சொல்லும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அவர் ஃபஸ்ட்டு சொன்னதுனால யாராவது சொல்லியிருக்கணும்னு பார்த்தாருன்னா அவர் தான் ஏற்றுக்கிட்டீங்க, நவவியை ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ நவவி என்ன ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவரா இவர்? அல்ல சஹாபியா இவர்? அப்போ முஸ்லீம் கித்தாப்லாம் எழுதி பல வருஷத்துக்கு பிறகு வந்து என்ன செய்கிறாரு? இது சொல்கிறாரு. யாராவது சொன்னால் தான் சொல்லணுங்கிறாங்க. யாரைத்தான் சொல்லணும் இல்லைப்பா. அந்த இவர் யாராவது சொன்னது, யார் சொன்னது சொல்கிறார் இவர்? அதுக்கு என்ன ஆதாரம்? எந்த எந்த காலம் வரைக்கும் இருக்காது? சொன்ன அவர் தான் முதலாக இருப்பார். எந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் அவர் தான் முதலாக இருப்பார். இந்த பேசி கூட வழங்க மாட்டேங்குது. ஆமாம், அப்படி இருக்குல்ல. அப்போ ஏன் இவர் சொன்னார் ஃபஸ்ட்டு? இவர் நவவி அதில் உள்ள ஆள் இல்லையே. நவவி சொல்கிறாரு. இவர் அந்த 3 காலத்தில் உள்ளவரா? இவர் சஹாபியும் கிடையாது, தாபியும் கிடையாது, பின்னாடி தான் இவர் தான் முதல் சொல்கிறாரு. இவர் முதல் சொல்கிறாருங்கிறதுனால யாராவது சொல்லியிருக்கணும்னா இவருக்கு இது யாரும் சொல்லலையே. அப்போ யார் சொல்கிறேன்னு பார்க்கக்கூடாது. சிலர் கவனிக்காமல் விட்டுருப்பாங்க, சிலர் சிந்திச்சிருப்பாங்க. இந்த வார்த்தை கபுல யூஹா இலைன்னு அதில் இருக்கு. அந்த வார்த்தையை கவனிக்காமல் ஓடிடுவாங்க. மேராஜ் சம்பவம்னு படிக்கும்போது அந்த வஹி அறிவிப்பதற்கு முன்னால் அந்த வார்த்தையை அதை ஒரு கவனமாக பார்க்காம என்ன செய்வாங்க? ஹதீஸை கடந்துருவாங்க. ஒருத்தர் கண்கொத்திப்பாமல் பார்த்துருவார். இது என்ன இந்த வார்த்தை வந்திருக்குது, அதனால பின்னாடியும் கண்டுபிடிப்பாங்க. முன்னாடியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குது.